ஓம் நமோ நாராயண. மகாலயம், பக்ஷம், தர்ப்பணம் எதற்காக என்பது பற்றிய ஒரு அரிய தகவல். சனாதன தர்மத்தில் சிரார்த்தம் மகாலய பட்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. பண்டைய சனாதன தர்மத்தின்படி நம் முன்னோர்கள் கடவுளை போன்றவர்கள். நாம் இந்த பூமியில் வாழ்வை அடைந்திருக்கிறோம். அவர்கள் நம்மை வளர்த்து ஆசீர்வதித்த விதத்தில் நாம் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு மற்றும் நன்றி உணர்வால் சிரார்த்தம் மகாலயபட்சத்திற்கு ஈர்க்கப்பட்டது. இது மூதாதையர்களின் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டுகிறது. மறைந்த நம் முன்னோர் மொத்தமாக கூடும் நேரமே மாலயபட்சம். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சம். இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும். கருட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பித்ரு கடனாகும். இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து தர்மராஜனின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காணவரும் காலமே மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்குரிய சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் அவர்களது ஆன்மாக்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை. மாலயபட்ச தர்ப்பணம் எப்போது ஆரம்பமாயிற்று? இதிகாச புராணங்களின்படி சொல்லப்பட்ட கதைகளில் உள்ள ஒரு நிகழ்வு. கர்ணன் மகாபாரத போரில் மரணித்த பின் ஒரு சத்திரியனுக்கு உரிய மரியாதைகளோடு யமன் அவரை அழைத்து கொண்டார். யமன் கர்ணனிடம், கர்ணா, வாழ்நாளில் நீ நிறைய புண்ணியங்களை செய்ததால் மேலுலகில் சொர்க்கத்தை நன்றாக அனுபவித்துக்கொள் என்றார். அதன்படியாக கர்ணன் மகிழ்வுடன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறார். அப்படியான சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது. தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார். சொர்க்கவாசிகள் திகைப்படைந்து அவரிடம், இங்கிருப்பவர்களுக்கு பசியே எடுக்காது, எனவே உணவு உண்ணும் தேவையே இருக்காது என்கிறார்கள். இதனை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கவனித்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார். பிறகு கர்ணனிடம் வந்து தேவர்கள் குருவான பிரகஸ்பதி கர்ணனிடம் ஆட்காட்டி விரலை சுவைக்கச் சொல்கிறார். கர்ணன் ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விடுகிறது. கர்ணன் மிகவும் வியப்படைந்து இதற்கான காரணம் என்ன என வினவுகிறார். அதற்கு குரு விளக்குகிறார். கர்ணா, பிறப்பால் நீ ஒரு வள்ளல். நீ யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாய். அதனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அதனால்தான் நீ இங்கே பசியை உணர்ந்தாய் என்றார். அதற்கு கர்ணனோ, ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டதே, ஏன் என கேட்கிறார். அதற்கு குரு, கர்ணா, ஒருமுறை ஒரு ஏழை பிராமணர் உன் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார். நீ பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாததால் அதை மறுத்து விட்டாய். ஆனால் உன் ஆட்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கும் இடத்தை அந்த ஏழை பிராமணருக்கு காட்டினாய். அவரும் அங்கே சென்று சாப்பிட்டு தன் பசியை ஆற்றிக்கொண்டார். அந்த புண்ணியம் உன் ஆட்காட்டி விரலில் இருந்ததால் நீ ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டது என்றார். கர்ணன் கண்களில் நீர் திரண்டு விட்டது. உடனே யமதர்மனிடம் சென்று முறையிடுகிறார். நான் ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் மனித உடலுடன் பூலோகம் செல்ல அனுமதி வேண்டும். நான் போய் அன்னதானம் செய்துவிட்டு வருகிறேன் என்கிறார். யமதர்மராஜனும் அவரை அனுமதிக்கிறார். கர்ணனும் பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்கிறார். கர்ணன் மிகவும் நல்ல நோக்கத்துக்காக இதை மகிழ்வுடன் செய்கிறார். 15 நாட்கள் முடிந்தவுடன் யமன் மீண்டும் வந்து மனித உடலை துறந்துவிட்டு சொர்க்கம் வரச் சொல்கிறார். கர்ணன் மகிழ்வுடன் செல்கிறார். யமன் நகர்ந்து கொண்டே சொல்கிறார், மனிதர்கள் பூலோகத்தில் உள்ள சுகங்களை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பூலோகம் வர வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் நீங்கள் எதற்காக மனித உடலுடன் பூலோகம் வந்தீர்களோ அதை முழுமையாக முடித்துவிட்டு உங்கள் வார்த்தைகளை காப்பாற்றி விட்டீர்கள். அதனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே நீங்கள் இப்போது ஒரு வரம் கேட்கலாம் என்கிறார்.
கர்ணன், யமதர்மராஜரே, மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்காக பல காரணங்களால் திதி உணவு அளிக்க மறந்துவிடுகிறார்கள். அதனால் இப்போது நான் அன்னதானம் செய்த இந்த பட்சத்தில் முன்னோர்களுக்காக மனிதர்கள் செய்யும் திதி மற்றும் அன்னதானம் அவர்களின் சந்ததி உறவுகள் என கர்மங்கள் செய்ய வழி இல்லாத முன்னோர்களுக்கும் கூட சென்று அடைய வேண்டும். கர்ம விடைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்றடைய வேண்டும் என கேட்கிறார். இதனை யமன் மகிழ்வுடன் ஒப்புக்கொள்கிறார். கர்ணனே, யார் இந்த பட்சத்தில் தர்ப்பணம் செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தமாகிறான். அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலயபட்ச காலத்தில் நாம் எல்லோருமே முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் செய்வோம் என கடைபிடிக்கின்றனர். கடைசி நாளான மகாலய அமாவாசை அன்று பலர் முன்னோர்களுக்கு பெரும் படையல் படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வார். மகாலயபட்ச காலத்தில் இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணா.